Hi guys, I'm Nivita. இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிற லெசன்ல இருக்கக்கூடிய செகண்ட் ஒன் வேர்டோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மைக்ரோ ப்ரொபகேஷன் இன்வால்வ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ அப்படின்னா சின்ன லெவல்ல, ப்ரொபகேட் அப்படின்னா என்னது, நிறைய மல்டிப்ளை பண்றது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னன்னா ஆன்சர் வந்துட்டு வெஜிடேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பை யூசிங் ஸ்மால் எக்ஸ்பிளான்ட்ஸ். எக்ஸ்பிளான்ட்ஸ் அப்படின்னா அதோட குட்டி பார்ட். ஓகேவா? ஸோ மைக்ரோ ப்ரொபகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு பிளான்ட்ல இருக்கிற குட்டி குட்டி பார்ட்டை வச்சு அந்த பிளான்ட்டை நிறைய உருவாக்குறது தான் மைக்ரோ ப்ரொபகேஷன். ஓகேவா? ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் கிடையாது, மைக்ரோ ஸ்போர்ஸ் கிடையாது, நான் வெஜிடேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பை யூசிங் மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர்ஸும் கிடையாது. ஓகேவா? மைக்ரோஸ்போர்ஸ் இதெல்லாமே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதை பேஸ் பண்ண மாதிரி வருது. அதே மாதிரி வெஜிடேட்டிவ் மல்டிப்ளிகேஷன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்துட்டு எந்த விதமான செக்ஷுவலாகவும் சேராம, ஓகேவா, கேமிட்ஸு, மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட் இதெல்லாம் எதுவுமே சேராம ஜஸ்ட் ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி வளர வைக்கிறது. இப்போ ரோஸ் செடியில் எப்படி கட் பண்ணி வளர வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இதில் பிளான்ட்டை அந்த ஸ்டெம் கட்டிங் அதெல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய பார்ட் இல்லையா. உங்களுக்கு வந்துட்டு மைக்ரோ ப்ரொபகேஷன்னா பிளான்ட்டோட குட்டி பார்ட் எடுத்து வளர வைக்கிறது. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.